கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். மே மாசத்துல இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் நீங்க கர்த்தரை தெய்வமா கொண்ட ஜனமா ஜனம் தானே, வேற மாற்றம் ஒன்றும் இல்லைல்ல. அப்ப கர்த்தர் சொல்ல, நான் என் ஜனத்திற்கு பலன் கொடுப்பேன். எத்தனை பேர் பலவீனமா இருக்கிறீங்க? நான் பலவீனமா இருக்கிறேன், எனக்கு வியாதி இருக்குது, எனக்கு கால் முடியல, கை முடியல, அவன் எனக்கு பலன் சுகவீனமா இருக்கிறேன், எனக்கு நிறைய. கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் ஜனத்திற்கு என்ன கொடுப்பேன்? பலன் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமா, பலன் தருகிற தேவன் உங்களுக்கு, உங்கள் கால்களை பலப்படுத்துகிற தேவன். வசனம் சொல்லுகிறது, அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்துல நீங்க இந்த மாதம் முழுவதும் சொல்லிட்டு, கர்த்தர் எனக்கு பலனை தருவார். இல்லையா? அவர் உங்களுக்கு எப்பெல்லாம் பலவீனம் வந்தோன்னா ஐயோ போச்சுன்னு சொல்லக்கூடாது. பலவீனங்கள் வரும், ஆனா அதை நீங்க உங்கள் வார்த்தையினால, கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தினால மேற்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் எனக்கு என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். இதற்கெல்லாம் பலன் கொடுப்பார். என் சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தால் என் கர்த்தர் எனக்கு பலனை தருவார். ஆமென். இரண்டாவது, வேலைகளை செய்யும்படிக்கு பலனை தருவார். சிலருக்கு நல்ல வேலை இருக்கும், ஆனால் செய்ய முடியாது. சிலர் வியாபாரம் செய்வாங்க, சில டீச்சராக இருப்பாங்க, நல்ல ஜாப் இருக்கும், ஆனால் அந்த ஜாபை அந்த வேலையை செய்ய வேண்டியதான பலன் இருக்காது. அவங்க ரொம்ப கஷ்டம், வெளியில் சொல்ல முடியாது, கஷ்டப்பட்டு தான் அந்த வேலைகளை என்ன செய்வாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் அப்படி அல்ல. உங்களுக்கு இருக்கிற வேலைகளை, உங்களுடைய ஜாபை, உங்களுக்கு இருக்கிற காரியங்களை செய்வதற்கான ஒரு பலனை உங்களுக்கு தருவார். நிறைய பேர் சொல்றது, அங்க வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டுல ஒன்றும் செய்ய முடியல, என்னால சரியா ஜெபிக்க முடியல. ஆமென். முதலாவது கர்த்தர் உங்கள் சரீரங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. இரண்டாவது, உங்கள் வேலைகளை செய்வதற்கு பலனை தருவார். ஆமென். மூன்றாவது சொல்லுகிறேன், உங்கள் ஸ்பிரிச்சுவலுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை தருவார். வேதம் வாசிப்பதற்கு உங்களுக்கு பலனை தருவார். ஆமென். ஆமென். உங்களுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு பலனை தருவார். ஆமென். ஆமாம், ஸ்தோத்திரம். நிறைய பேர் நம்ம அங்கே எல்லாம் கரெக்டாக செஞ்சுருவோம், வீட்டுக்கு ரொம்ப டயர்டாகி, ஆண்டவரே இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியலை, நான் படுத்துடுறேன். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் அங்கே எவ்வளோ வேலை செய்ய, அதே மாதிரி வீடுகள் உங்களுக்கு ஜெபத்தை அனுதினமும் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ, அனுதினமும் எப்படி நீங்கள் வேலைகளை செய்கிறீங்களோ, அதை மாதிரி ஜெபம் என்பது அனுதின உணவு. ஆமென். வேதம் என்பது தண்ணி மாதிரி, நீங்கள் அதை என்ன செய்யணும்? குடிக்கணும். ஆமென். இந்த ஹீட்டில் தண்ணி குடிக்காத என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நிறைய என்ன குடிங்க, யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் நிறைய அனுப்புகிறாங்க, நிறைய என்ன குடிங்க, மோர் குடிங்க, தண்ணி, வாட்டர் மெலன் சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க. இல்லைன்னா என்ன ஆயிரும்? என்ன வந்துடும்? அவ்வளோதான், ஸ்டோன் வந்துடும், அவ்வளோதான், தண்ணீர் சத்து இல்லாமல் போயிடும். நான் சொல்கிறேன், அது இந்த ஹீட்டுக்கு. அதே மாதிரி இந்த பொல்லாத நாட்களிலே எப்படி இந்த உலகம் கெட்டு போய் இன்றைக்கு கிளைமேட் கெட்டு போயிருக்கிறதோ, அதே மாதிரி இன்றைக்கு உலகமும் கெட்டு போயிருக்கிறது. இந்த கெட்டு போன உலகம், இந்த துன்மார்க்கமான உலகம், இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நீங்கள் எப்படி இந்த சூடுக்கு, இந்த வெப்பத்துக்கு தண்ணீர் குடிக்கலையோ, அதே போல ஸ்பிரிச்சுவல் தண்ணியாகிய வேதத்தையும் உணவாகிய இந்த வசனத்தையும் நீங்கள் உட்கொள்ளலைன்னா என்ன ஆயிருவீங்க? நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மேனுக்கு என்ன வந்துடும்? ஸ்டோன் ப்ராப்ளம் வந்துடும், சோறு வந்துடுவான், அவன் சுருண்டு விழுந்து செத்து போயிடுவான். எத்தனை பேர் நம்ம ஆவிக்குரிய மனுஷனுக்கு உணவு கொடுக்காமல் இருக்கிறோம், வேற வேலை எல்லாம் செஞ்சிடறோம், ஆனால் ஆவிக்குரிய மனுஷனை பட்டினி போட்டு சாகடிச்சிடுறோம். ஏன் இன்றைக்கு நமக்கு முடியலை? ஒன்றும் முடியலை, பிசாசை ஜெயிக்க முடியலை. ஜெபம் கம்மியாகுது, ஜெபம் குறையுது. இன்றைக்கி வேற எதுக்கோ நீங்கள் நேரம் செலவழிச்சிட்டு இருக்கீங்க. சிலர் சும்மா உட்கார்ந்தே நேரத்தை சிலர் தூங்கியே நேரத்தை கழிக்கிறீங்க, சிலர் வேற ஏதோ வேலையை செஞ்சு, சிலர் பேசி கழிக்கிறோம், சிலர் டிவியில் கழிக்கிறோம், சிலர் மொபைல் ஃபோனில் கழிக்கிறோம். சரியான ஜெபம் இல்லை. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப முடியலை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியலை உங்களால்? இந்த மாதத்தில் முடிவு பண்ணுங்க, நான் இந்த மாதம் மே மாதத்தில் நான் ஜெபம் பண்ணாத நாளே இருக்கக்கூடாது. தினந்தோறும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. தினந்தோறும் அதிகாரங்களை வாசி, டெய்லி பைபிள் உங்கள்கிட்ட பேசலைன்னா தூங்கக்கூடாது. எடுத்து வச்சுட்டு ஒரு அதிகாரம் முடிச்ச உடனே, யூ டோன்ட் சாட்டிஸ்ஃபைடு ரீட் த பைபிள், பட் யூ மஸ்ட் தட் வேர்ட்ஸ் ஸ்பீக் வித் யூ. அது ஒன்றை பேசணும், வேர்ட்ஸஸ் பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும். நான் பைபிள் பேசணும். நம்மகிட்ட எத்தனை பேர்கிட்ட பேசுது? நீங்கள் ஒரு அதிகாரம் வாசிச்சுட்டு மூடு, ஏன் உங்கள்கிட்ட ஒரு வசனம் உங்கள்கிட்ட பேசணும், உங்களை தொடணும். இந்த பைபிள் சொல்கிறது அது எப்படிப்பட்ட தெரியுமா? நம்மளோட பேசக்கூடியது.
ஆனால் நம்ம அதற்கு என்ன கொடுக்க மாட்டேங்கிறோம், அப்படி நேரம் கொடுக்க மாட்டோம். வேதம் நம்மோடு பேசும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். வேதம் நம்மளோடு பேசக்கூடியது. நீங்கள் ஒரு அதிகாரத்தை வாசித்து விட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போகாதிருங்க. அந்த ஒரு அதிகாரம் வாசி பேச அடுத்த அதிகாரம் கண்டினியூ பண்ணுங்க. எங்காயிலும் ஒரு வசனம் உங்கள்கிட்ட அங்கே ஸ்டாப் பண்ணுங்க, அதை கொஞ்சம் தியானம் பண்ணுங்க, அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அங்கே தான் விடுதலை நடக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க பைபிளை வாசித்து முடிக்கிறதுனால ஆமென் அற்புதம் நடக்கும்னு நினைக்காதுங்க. வேதத்தை வாசித்து முடிக்கவுன்னா ஓகே இந்த ஹோல் பைபிளை வாசிச்சா போதும்னு நினைக்கிறீங்களா? எப்போ உங்கள் குடும்பம், நான் இன்றைக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லுகிறேன், வேதம் உங்களிடத்துல பேசினா தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. பைபிள் ஏன் இன்னைக்கு நிறைய நான் சொல்லுங்க, என்னுடைய நிறைய ஜபங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? ஜபம் நான் இப்படி பைபிள் வாசிச்சே இருப்பேன், திடீர்னு ஒரு வசனம் பேசும். ஒரு நாளில் ஒரு அதிகாரம் வாசிக்காத நாட்களும் உண்டு. ஒரு வசனம் எனக்கு போதும், ஆனால் அந்த வசனத்தை விடவே மாட்டேன். அந்த வசனத்தில் கையை வச்சு ஜெபிச்சு, எனக்கு இது எப்படி தெரியும் தெரியுமா? எனக்கு அபிஷேகமே கிடைக்கல ஆரம்பத்தில். அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அன்றைக்கி அந்த பிரசங்கியார் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்ற வசனத்தை பேசுனார். நான் அந்த வசனத்தில் கையை வச்சு கண்ணீர் விட்டு ஜெபிச்சேன் பாருங்க. அந்த நிமிஷம் என் மேலே அபிஷேகம் இருந்துச்சு. அதனால் அந்த வசனத்தில் கை வச்சு ஜெபிக்கிறதுல நான் அதிக விருப்பமுடையேன். ஒரு வசனம் பேசுச்சுன்னு வைங்களா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் சொல்ல, அது என்கிட்ட பேசுதா அப்படியே கையை வச்சு. ரெண்டாவது காரியம், ஃபினான்சியலுக்காக ஒரு நாள் மோகன் சிலாசர் எங்கள் ஊருக்கு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன, எனக்கு ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன், ரொம்ப ஒரு வாழ்க்கை குறித்த நம்பிக்கை இழந்தவனாக இருந்தேன். அன்றைக்கி அவர் பிரசங்கம் அந்த வசனத்தில் கையை வச்சு ஜோம், அன்றைக்கு மாறுறது என்னுடைய ஃபினான்சியல் கஷ்டம். அல்லேலூயா. அமே ஸ்தோத்திரம். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒரு வசனம் உங்களிடத்தில் பேசுதா உடனே கையை வச்சுருங்க, உடனே ஜெபிக்க போயிருங்க, உடனே அந்த இடத்துல முழங்கால் போட்டுருங்க. அந்த வசனத்தை கையை வச்சு கண்ணீர் விட்டு, ஆண்டவரே இந்த வசனம் என்று சொன்னீரே, இது எனக்கு வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. அவர் சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவர். அவர் சொன்னதை அதை என்ன செய்வார், அவர் செய்வார். அல்லேலூயா. வசனம் உங்களோடு பேச வேண்டும். ஆமாம், அது உங்கள்கிட்ட பேசும் வரைக்கும். பேசலையா, இது எளிமையாக வராதுமா, இது உடனே வராது தான். நீங்கள் அதுக்காக ஜெபிக்க, ஆண்டவரே இந்த இன்னைக்கு என் வசனம் பேசவே இல்லை ஆண்டவரே, இதுக்கு அழுதுருக்கீங்களா? அழுங்க. ஆண்டவரே என் வசனம் பேசட்டும், வசனம் என்னிடத்துல பேசட்டும். ஆண்டவரே நீர் என்னோடு பேசும். எவ்வளோ வசனம் பேசும் தெரியுமா நம்மளிடத்துல? என்னுடைய ஒவ்வொரு பிரசங்கங்களும் என்னிடத்துல பேசின வசனங்கள் தான். அதனால தான் அது பவர்ஃபுல்லாக இருக்குது. சும்மா நான் வந்து பார்த்து பாருங்கள், கண்கார்டன்ஸை தேட மாட்டேன், ஒத்த வாக்கியங்களை தேட மாட்டேன், வேறு எந்த புக்ஸும் யூஸ் பண்ண மாட்டேன். பைபிளை தாண்டி வேறு பெருசாக புக்ஸ் எல்லாம் படிக்க மாட்டேன். தேவையான சில புத்தகங்கள் மட்டும்தான் படிப்பேன். பிரசங்க கலை புத்தகங்கள் எல்லாம் படிக்க, எப்படி பிரசங்கம் செய்ய, இதெல்லாம் படிக்க மாட்டேன். இந்த வேதத்தை அதில் என்னிடத்துல பேசுகிற வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுவேன். அது பவர்ஃபுல்லாக இருக்குது. அல்லேலூயா. நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுவேன், உங்களிடத்துல வசனம் பேசுதா? இந்த மாதத்தில் வசனம் உங்களிடத்துல பேசும். அல்லேலூயா. இன்று முதல் பைபிள் உங்களிடத்துல பேசலைன்னா நீங்கள் பைபிளை மூடக்கூடாது. அல்லேலூயா. வேதம் உங்களிடத்துல பேசினா அதில் கையை வச்சு ஜெபம் பண்ணி, இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே சொல்லி அதை பெற்றுக்கொண்டு தான் பைபிளை மூடணும். அல்லேலூயா. இதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு பலனை தருவார். இதெல்லாம் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். ஏதோ ஒரு பலம் இல்லாத ஒரு கிறிஸ்டியானிட்டி வாழ்ந்தது போதும். இனி நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. இனி நம்முடைய வாழ்க்கை சொல்லணும், இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாய் சொன்னதெல்லாம் போதும், இனி உங்களை பார்க்கிறவர் ஆமென் சொல்லணும், உண்மையிலே இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. பல ஆண்டுகள் ஆகியும் இன்னும் ஆமென் என்ன செய்யலை, இன்னும் நீ போய் இயேசுகிட்ட போய் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்களா? இந்த காரியத்துக்காக இந்த மாதம் ஜெபம் பண்ணுங்க. இங்கே பாருங்களா, எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் வைராக்கியம் கொண்டு ஜெபம் பண்ணுறீங்களோ அதுதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இத்தனை வருஷமாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆனால் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் நீ எல்லாம் இயேசுகிட்ட போய் என்னத்துக்குன்னு கேட்குறாங்க. ஆண்டவரே நீ ஜெபம் பண்ணி என்னத்துக்குன்னு கேட்குறாங்க. ஆண்டவரே அப்படின்னா நீர் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டாமா? எனக்கு இன்றைக்கு செய்யாத வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் எழும்பி போக மாட்டேன், இன்னைக்கு நான் தூங்க மாட்டேன், எனக்கு இன்னைக்கு நீ செஞ்சுதான் ஆகணும் என்று போராடி ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்படி ஜெபித்து நம்ம வாழ்க்கையில் குடும்பங்களை மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. பார்க்கணுமா வேணாமா? இனி இந்த டம்மியான கிறிஸ்டியன்ஸ் லைஃப் இருக்கக்கூடாது. நம்முடைய சர்ச்சில் உள்ள எவ்ரி பிலீவர்ஸ் ஹேஸ் எ சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆமென். சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகணும்.
நடக்கணும். உங்கள் குடும்பம் அதை பார்க்கணும். அல்லேலூயா. உங்களை சுற்றிலும் உள்ளவர் பார்க்கணும். நீங்கள் பணி செய்யும் இடமக்களில் உள்ளவர் பார்க்கணும். உங்கள் நெய்பர்ஸ் அதை பார்க்கணும். உங்கள் உறவினர்கள் அதை பார்க்கணும். ஆமே, நீங்கள் அப்படியே வளருகிறத பார்க்கணும். இன்னைக்கு உலகத்திலே பணம் சம்பாதிப்பது எப்படி என்பது மனிதன் நன்றாய் கற்று வைத்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை அறியாது இருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தில் கையை வச்சு நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் முதலாவது உங்களுக்கு என்ன தருவார்? பலன் தருவார். இரண்டாவது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன தருவாரா? சமாதானம். பிக்கஸ்ட் பிளெஸிங் பீஸ்ஃபுல். இன்னைக்கு பணக்காரனுக்கும் இல்லாத ஒரு காரியம், அம்பானிக்கும் அதானிக்கும் இல்லாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? சமாதானம். கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்தாலும் கிடைக்காத ஒன்று என்ன சொல்லுங்க? சமாதானம். ஆமென். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் அதை இலவசமாய் தரும். பணமும் இல்லை, விலை இல்லாமல். ஆமென். இயேசு சொன்னார், உங்களுக்கு தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வர கடன், பணமும் இன்றி விலை இன்றி அதை பெற்றுக்கொள்ள கடன். முதலாவது உங்களுக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், கர்த்தர் பலன் தருவார். ஆமென். அதுல 3 அண்ணன் சொல்றேன். என்ன சொல்ல? உங்கள் சரீரத்தில் பலன் தருவார். ரெண்டாவது என்ன தருவார்? வேலை செய்வதற்கு பலன் தருவார். மூன்றாவது என்ன தருவார்? ஆவியில பலன் தருவார். இந்த 3 உங்களுக்கு மிகவும் அவசியம். இந்த மாதம் முழுவதும் சொல்லி ஜபி. எதுல எல்லாம் நீங்க வீக்கா இருக்கிறீர்களோ அதை சொல்லி ஜபிங்க. என் சரீரத்தில் பலனை தாரும், என் ஆவியில பலனை தாரும், என் வேலையில் பலனை தாரும். அல்லேலூயா. ரெண்டாவது பெரிய பிளஸிங், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை தருவார். கிரேட்டஸ்ட் பிளஸிங் இஸ் தி பீஸ்ஃபுல்னஸ். சமாதானம் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சமாதானம் இல்லை இருக்கீங்க? இயேசு சொல்லுகிறார், ஆமே, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆமே. 27வது வசனம் பாருங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமே. அல்லேலூயா. யாருடைய சமாதானம்? மனுஷனுடைய சமாதானம் இல்ல, இயேசுக சமாதானம். அல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. ஏன்னா நான் உங்களுக்கு கொடுக்கிறது உங்கள் இருதயம் கலங்காமலும். இன்றைக்கு சொல்ல, எத்தனை பேருடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது? எத்தனை இருதயம் பயந்து கொண்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்றார், கலங்காத, பயப்படாத, என் சமாதானத்தை உங்களுக்கு தருவேன். நிறைய பேருக்கு பயம், என் வாழ்க்கையில் அது நடந்துருமோ, என் வாழ்க்கையில் இது நடந்துருமோ, அது வந்துருமோ, இது வந்துருமோ. ஒன்றும் வராது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தை யார் பாதுகாப்பா? கர்த்தர். உங்கள் புருஷனை யார் பாதுகாப்பா? உங்கள் பிள்ளைகளை யார் பாதுகாப்பா? பயம், அது நடந்துருமோ, இது நடந்துருமோ. ஒன்றும் நடக்காது. இன்றைக்கி எல்லாவற்றையும் நானே செஞ்சிருவேன். இப்படிப்பட்டதான் பெரிய தீமை. நீங்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் கர்த்தர் நகரத்தை காக்காராயில் காவலை விழித்திருக்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அவ்வளோதான். இந்த வசனம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? புரியுமா இந்த வசனத்துக்கு அர்த்தம்? நிறைய பேர் நானே கட்ட போகிறேன், நானே செய்ய போகிறேன், நானே செஞ்சிட்றேன். ஆண்டவர் செஞ்சாதான். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு முடியலை. ஆண்டவர் நீங்கள் பார்த்துக்குங்க, புருஷனை நீங்கள் பார்த்துக்குங்க, என் பிள்ளைய நீங்கள் பார்த்து. நீங்களும் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் சுயத்தால் முடியவே முடியாது. நிறுத்துங்கள். இன்றைக்கு என்ன செய்யணும்? முதலாவது, அக்செப்ட் யுவர் வீக்னஸ். என்னால் முடியாது ஆண்டவரே. என் புருஷனை திருத்த என்னால் முடியாது ஆண்டவரே. என் பிள்ளையை திருத்த முடியாது ஆண்டவரே. அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளத்தை நான் கத்தி கூப்பாடு போட்டு நான் என்னால் முடியாது ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் கொடுத்துட்டு நான் உம்முடைய சமூகத்தில் அமைதியாக உட்கார்ந்துருக்க போகிறேன். அல்லேலூயா. நான் பிரச்சனை போகிறதில்ல, நான் சண்டை போட போகிறதில்ல, நான் கத்த போகிறதில்ல, நான் காவலுக்கு நிற்க போகிறதில்ல. நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய கரத்தில் கொடுக்குற இந்த பிரச்சனையை, உம்முடைய கரத்தில் கொடுக்குற இந்த மனிதனை அப்படின்னு விட்டுடுங்க. ஆமென். அல்லேலூயா. விட்டுட்டு என்ன பண்ணுங்க? அவருடைய சமூகத்தில் அவர் எனக்கு காத்துரு கர்த்தாவே. அவருக்கு காத்திருப்பவர்கள் தான் என்னது இல்லை, சோர்ந்து போகும். நீங்கள் கர்த்தருடைய ஜனமாக இருந்தால் அவருக்கு காத்திருக்க வேண்டும். 5 நிமிஷம் ஜபம், 10 நிமிஷம் ஜபம் எல்லாம் இல்லை. இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல் டு யுவர் ஃபியூச்சர், யுவர் ஃபேமிலி, யுவர் ஹஸ்பண்ட், யுவர் சில்ட்ரன்ஸ். யூ மஸ்ட் ப்ரே மினிமம் 1 hour and hour